Good day people, welcome back to my channel. So this is trip to Goa part 3. So கிட்டத்தட்ட ஒரு 3ஆவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாம் பசிலிக்கா ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு போனோம். எய்த்தாப்பில் இன்னொரு சர்ச் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு டூரிஸ்ட்லாம் வந்துட்டு நாட் அலவுடு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே மட்டும்தான் வந்து டூரிஸ்ட்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இதே இடத்துல வந்து நிற்கிறேன். ஸோ பழைய ஃபோட்டோ கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ சேர்த்து அந்த இடத்துல நான் போட்டு வைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு டூரிஸ்ட்டு வந்துட்டு உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன சர்ச்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம போனால் பாம் பசிலிக்கா ஆஃப் ஜீசஸ், ரைட். ஸோ எய்த்தாப்பில் தான் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கட் ரோடு இருக்கும். அங்கே போய் நம்ம பார்க் பண்ணிவிட்டு ஃப்ரீ பார்க்கிங் தான். அவங்க இளநீ கடை இருந்துச்சு, இளநியை குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புனோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். ஸோ ஷார்ட்ஸ் போட்டிருந்தனால உள்ளே வந்து அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஒய்ஃப் மட்டும் தான் உள்ளே போனாங்க. நான் வெளில நின்றுட்டு எப்போதும் போல் 2-3 வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கோவா போகிறீங்க அப்படின்னா எப்போதும் போல் நான் சொல்கிற மாதிரி மே மாதம் போங்க. ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் டீல்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. வந்துட்டு கம்மியான விலையில் வந்துட்டு எல்லா ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நார்த் கோவாவில் வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். பாகா பீச்சு, பேகேட்டர் பீச்சு, இந்த பக்கம் கேண்டோலிம் இருக்குது. எல்லா பீச்சிலும் ஆக்டிவிட்டி இருக்கும். அதனால் 2-3 பீச்சுக்கு போயிட்டு ஆக்டிவிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. இல்லை இன்ஸ்டாகிராமில் தமிழ் டூரிசம் கோவா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காப்புல, அவங்களோட ஐடியா நான் கொடுக்குறேன், கேட்டுக்கோங்க. நான் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட பேசியிருந்தேன். பட் நான் இன்ஸ்டாகிராம் அந்தளவுக்கு பயன்படுத்தாதனால நான் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியலை. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ போன இடம் பார்த்தீங்க அப்படின்னா பாகா பீச்சு. ஸோ என் பசங்கள்லாம் சேர்ந்து போன இடம். ஸோ அதே இடத்துக்கு என் ஒய்ஃபையும் சேர்த்து நான் கூப்பிட்டு போயிருந்தேன். ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு கூகுள் மேப்பில் என்னென்னலாம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு செக் பண்ணப்போ வந்துட்டு பிட்டோஸ் கேஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு பார்த்தோம். நிறைய ரிவ்யூ இருந்துச்சு. மோர் தென் 10,000 ரிவ்யூஸ் இருந்துச்சு. எல்லாமே ஒரு நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே நாங்கள் போனோம். போயிட்டால் எப்போதும் போல தான் இட்ஸ் அ ட்ரை டே. இது வந்து மே மாதம் வாரங்கிறதுனால அங்கே வந்து எலெக்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் எங்கேயுமே வந்துட்டு ஆல்கஹால் வந்துட்டு நாட் சர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே மனசு கேட்காம அப்படியே அங்கே சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டோம். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கசமசம் வந்துருந்துச்சு. ஒரு மாதிரி டேஸ்ட்டாக பட் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு 500-600 பில்லு வந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். நல்லா சில்லுன்னு ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த நாள் காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப கம்மியான ரேட்டுங்கிறதுனால XP95 நம்ம உள்ளே போட்டுட்டு வண்டிக்குள்ளே, ரைட். ஸோ கிளம்பிட்டோம். அங்கேருந்து கோவாலேருந்து கிளம்பி எந்த வழியாக அப்படின்னா சித்திரதுர்கா வழியாக நாங்கள் வந்துட்டு மைசூர் போனோம். ஸோ என் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், பெங்களூர் போய் ஸ்டே பண்ணலாமா இல்லை நேராக மைசூர் போகலாமான்னு கேட்டப்போ, இல்லை பெங்களூர் வந்து ரொம்ப தூரம், நீ வந்து மைசூர் போயிடு டேரெக்டாக அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால் வந்துட்டு டேரெக்டாக நாங்கள் மைசூர் போயிட்டோம். போகிற வழி ஃபுல்லாக வந்துட்டு கிராமம் தான். ஸோ நான் போன ரூட்டை வந்துட்டு நான் மேப்பில் சொல்கிறேன். அதை வந்து அந்த பக்கம் போயிடாதீங்க, அவ்வளோதான். ஓகே, செம்ம கிராமம். லிட்டரலி வந்துட்டு ரோட்ஸ்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன ரோட்ஸு. அதுவும் ஒரு மலைப்பாதையில் ஒரு 3 கர்வ் வந்துச்சு. என்ன சொல்கிற, ஏர்பின் பெண்டை விட மோசமான ஒரு பெண்டு, ஒரு 3 பெண்டு. அதெல்லாம் வந்து மேப்பில் பார்க்குறப்பே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஃபேமிலியாக நம்ம போனோம் அப்படின்னா இந்த ரூட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இன்னொரு ரூட் இருக்குது, அதை வந்து ஒக்கீடு பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதாவது டேமேஜெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ரூட்டை வந்துட்டு சீக்கிரமாக போகலான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ மேப்பும் வந்துட்டு இதுதான் கம்மியான டைமில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த 3 ஹேர்பின் பிண்டு. அது தாண்டினோன்னு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல நின்று ஃபுல்லாக வேடிக்கை பார்த்தோம். இது வந்து நான் எந்த அளவுக்கு வந்துட்டு ரசித்தேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அதை நீங்கள் போய் நேரில் பார்க்குறப்ப தான் வந்து அதை அனுபவிக்க முடியும். ஸோ என்ன தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் அதை வந்து நேரில் போய் பாருங்கள், அதை அனுபவிங்க, ரைட். ஸோ மதியான சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா NH4 கிராண்டுன்னு ஒரு இடத்துல சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு ஒரு பஞ்சாபி தாபாவில் சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக இன்ஃபோசிஸ்க்கு எய்த்தாப்பில் உள்ள ரேடிசனை மாற்றிட்டாங்க, கண்ட்ரி ரீட்ரீட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ணோம். ஸோ அந்த
வீடியோ, அதாவது அந்த ஹோட்டலை பற்றி ரிவ்யூ வந்து வீடியோ ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரிப்பு என்ன சொல்கிறது, செம்ம ஜாலியாக இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அதே மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு இந்த காரில். அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பள்ளம் இருந்துச்சு. நிறைய மரங்கள் இருந்தனால அந்த பள்ளம் தெரியல, சும்மா வேறு லெவலில் போய் விழுந்துச்சு. மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய மன உளைச்சல் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு லிங்க் ராடு அப்புறம் அந்த புஷ்ஷு எல்லாமே கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும். இப்போதைக்கு இந்த பிரச்சனை தெரியாது. ஒரு 45,000 50 கிலோமீட்டர் வரப்போ இந்த பிரச்சனைலாம் வரும், ரைட்? ஸோ இன்னும் கொஞ்சம் வீடியோ இருக்குது, அதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு கிளம்புங்க. பாய் பீப்புள், பை பாய்.